விக்ரம வந்து நைட்டெல்லாம் வந்து கண் முழிச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதால வேதா வந்து கவனமாக வந்து விக்ரம் பக்கத்திலே இருக்காங்க. விக்ரமுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்க உடம்பு அப்பப்போ தடிமனாகுது. அதை பார்த்து வந்து விக்ரம் வந்து எனக்கே இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலிகை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த மருந்தை. சரி கொஞ்ச நேரத்துலேயே வந்து விக்ரம் வந்து அப்படியே வந்து எனக்கு ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. உன்னை வந்து வேதா ஓடி வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாங்கிக்கிறாங்க. அடுத்து வந்து விக்ரம் வந்து யூரின் பாஸ் பண்ணணுன்றாரு. அப்போ வந்து வேதா என்ன பண்ணுறாங்க, சரி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. வேதா எனக்கு ஏதோ பண்ணுது வேதா, எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் இந்த உலகத்தில் இருப்பேன்னு தோணலை அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து வேதா வந்து பயந்து போயிடுறாங்க. விக்ரம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது விக்ரம், ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, இங்கே பாருங்கள், நான் ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து விக்ரமை வந்து அப்படியே வந்து அணைச்சி வந்து விக்ரமுக்கு மருந்து கொடுக்குறாங்க, பத்திரமா பார்த்துக்கிறாங்க வேதா. அடுத்து வந்து விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுமா, வந்து உலகத்தில் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கேட்குறீங்களா கேட்டுகிட்டே அப்படியே வந்து இருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம முதல்ல சந்தித்தது, அதுக்கப்புறம் பழகிறது, எல்லாமே ஞாபகம் இருக்குது வேதா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் எப்படிலாம் இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கன்னு பார்த்தீங்கல்ல, அப்போ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க, அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, தன்மையை நினச்சிக்கோங்க மனசில், அவளை நினச்சிக்கினாவே உங்களுக்கு எல்லா வந்து நோயும் போயிடும். அவளை காப்பாற்ற வேணாவா, அவளை பத்திரமா வந்து நம்ம பார்த்துக்க வேணாவா, அவளை நல்லா படிக்க வைக்கணும், நிறைய வந்து அவளுக்கு வந்து தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, அவளை நல்லபடி வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் அவளோட குழந்தைங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்களா, அதெல்லாம் எவ்வளோ இருக்குங்க, அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் போயிட போகிறீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, நான் பார்ப்பேன், அப்போ பார்க்கணும்ல, அப்போ நீங்கள் உயிரோடு இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணும், புரியுதா, நீங்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கணும் விக்ரம், மனதைரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைமுக்கு, புரியுதா அப்படின்னு. சரி வேதா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து விக்ரம் வந்து வேதாவோட மடியில் அப்படியே படுத்துக்கிறாரு. தடவி கொடுக்குறாங்க வேதா. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்பப்போ வேதா வந்து மருந்து நைட்டெல்லாம் கொடுத்து விக்ரமை வந்து கண்முழிச்சு பார்த்துக்கிறாங்க. நல்லபடி விக்ரம் வந்து காலைல குணமடைகிறாரு. வந்து பார்த்துட்டு பரவாயில்லையேம்மா, இப்போ பரவாயில்ல, விஷம்லாம் நல்லா இறங்கிட்டு இருக்குது, கண்டிப்பாக விக்ரமுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாட்டி போயிட்டு அந்த கொடியம்மா வந்து சுற்றிட்டு வந்து கோயிலை வந்து சுற்றிட்டு, நீ என்ன பண்ணுமா வந்து அவனுக்கு எடுத்துகிட்டு வந்து விபூதி கொடு, கண்டிப்பாக சரியாயிடுவான், 100% குணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே போகிறாங்க. போயிட்டு வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டு வந்து விரதம் இருந்து வந்து வேதா என்ன பண்ணுறாங்க, பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம வந்து விக்ரமுக்கு. விக்ரம் வந்து கம்ப்ளீட்டாக குணமடைகிறாரு. உடனே வேதாவை பார்த்து வந்து கையை பிடிக்கிறாரு விக்ரம். என்ன விக்ரம் அப்படின்னோடனே, ரொம்ப நன்றி வேதா, நான் தான் சொல்லணும் உங்களுக்கு நன்றி, எனக்காக தானே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க.